வெல்கம் டு எஸ்எஸ்பிகே சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போது ராஷ்டிரபாஷா பாட்டிய புஸ்தகத்துலேருந்து ஏகாங்கி, அதில் கேரக்டர் பார்க்கலாம். இப்போ நம்ம ஜீவன்லால் பார்க்க போகிறோம். பகுக்கி விதாவோட கேரக்டர் வந்து ஜீவன்லால். இவர் தான் முக்கியமான கேரக்டர். ஜீவன்லால் பகுக்கி விதா ஏகாங்கிக்கா பிரமுக பாத்திரங்கள். பகுக்கி விதா அப்படின்னா மருமகளை வழி அனுப்புதல் அப்படின்னு அர்த்தம். இந்த கதை நம்ம வந்து ஏற்கனவே சாராம்சம் நம்ம பார்த்துட்டோம். பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். அப்போது இது ஈஸியாக உங்களுக்கு இருக்கும். ஜீவன்லால் வந்து பகுக்கி விதாவில் முக்கியமான கேரக்டராக இருக்கார். அவர் தான் வந்து மாமனாராக வராரு. அவரை பற்றி அவரோட பண ஆசையினால தான் இந்த கதையே வந்து இருக்குது. ஜீவன்லால் பகுக்கி விதா ஏகாங்கி கா பிரமுக பாத்திரங்கள். ஜீவன்லால் வந்து பகுக்கி விதா கதையோட முக்கியமான பாத்திரமாக இருக்கார். முக்கியமான கேரக்டர். ஒரு நாடகம்னா கேரக்டர் இருப்பாங்க இல்லையா, நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அதில் முக்கியமான கேரக்டராக வந்து ஜீவன்லால் இருக்கார். ஏகாங்கி की कथा वस्तु का आधार जीवनलाल की धन लொல்லு पताही है. கதையோட கதை வஸ்து, கதை பொருள் என்னென்ன ஆதாரத்தின்படி பார்த்தாக்கா, கதையோட பொருள் இருக்கும் இல்லையா, கதைக்கு என்ன கதை அப்படின்னு கேட்டாக்கா நம்ம 2 லைனில் ஒரு கதை சொல்லுவோம். அந்த கதை பொருள் என்னன்னு படி பார்த்தா ஜீவன்லாலோட பண பேராசை தான் காரணமாக இருக்குது. அதுதான் வந்து ஆதாரமாகவே இருக்குது. अंत में जीवनलाल के मन परिवर्तन द्वारा एकांगी का उद्देश्य पूरा होता है. இறுதியில் ஜீவன்லாலோட மனமாற்றம், மனக பரிவர்த்தனை மன மாற்றத்தின் மூலமாக கதையோட நோக்கம் வந்து முழுமையடையுது. அதாவது கதை எதை நோக்கி போகுது, அந்த மாதிரி வந்து வரதட்சணை வாங்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் வந்து ஆத்தர் எழுதியிருக்காரு. அந்த நோக்கத்தை அந்த தாட் என்னவோ அதை நோக்கி கரெக்டாக கொண்டு போயிடுறாங்க. மனம் வந்து மாறிடுது. ஜீவன்லாலோட மனசு மாறி அவர் எனக்கு பணம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா, அதனால் கதை வந்து முழுமையடையுது. கதை சரியாக முழுசாக முடிஞ்சு போகுது, கரெக்டாக முடிஞ்சிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜீவன்லால் ரமேஷ் और கௌரி கே பித்தாக. ஜீவன்லால் வந்து ரமேஷ் மற்றும் கௌரியோட அப்பா. ரமேஷ் की शादी में ஜீவன்லால் बहुत दहेज चाहते थे. ரமேஷோட கல்யாணத்தில் ஜீவன்லால் வந்து அதிகமான வரதட்சணை கேட்குறாரு, விரும்புகிறார், வேணும் அப்படின்னு நினைக்கிறார். कमला के भाई प्रमोद ने दहेज दो दिया है पर 5,000 रुपये बाकी रख जाता है. கமலாவோட அண்ணன் வந்து பிரமோத் வரதட்சணை கொடுத்தாலும் இன்னும் வந்து கொஞ்சம் 5,000 ரூபாய் வந்து பாக்கி வச்சுட்டான். 5,000 ரூபாய் வந்து கொடுக்க முடியாமல் பேலன்ஸ் வச்சுட்டாங்க. ஜீவன்லால் கா லால்ச்சி மண் யக் சக் நகி சக்குதா. ஜீவன்லாலோட மனசு வந்து பேராசை மனசு, ரொம்ப பேராசை பிடிச்ச மனசு. இதை வந்து சகிச்சிக்க முடியல. இந்த 5,000 ரூபாயை வந்து பேலன்ஸ் வச்சுட்டானே அப்படின்னு அவரால் அதை சகிச்சிக்கவே முடியல. ஜப் பிரமோத் अपनी बहन को पहले सावन पर जाने घर ले जाने आता है. எப்போ வந்து பிரமோத் தன்னோட தங்கச்சியை பகலே சாவன் ஆடி மாதத்துக்கு முன்னால் தன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக வந்தானோ, வே சாஃப் கஹ் தேते हैं. அவரே தெளிவாக சொல்லிடுறாரு. கி பகலே 5,000 रुपये जाएंगे சௌம்பே जाएंगे. முதல்ல அவர் என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல 5,000 ரூபாயை முதல்ல வைங்க, கொடுங்க. சௌம்பேனா கொடுக்கறது, அதாவது ஒப்படைக்கிறது. முதல்ல 5,000 ரூபாயை கொடுத்துட்டு உஸ்கே பாத் கமலாக்கு விதாயி ஹோங்கி. அதுக்கு பிறகு தான் கமலாவோட வழி அனுப்புதல் வந்து நடக்கும். அவளை வந்து வீட்டுக்கு அனுப்புவோம் அப்படின்னு சொல்கிறார். ஜீவன்லால் கி பி பேட்டிக. ஜீவன்லாலுக்கும் ஒரு பொண்ணு இருந்தது. உஸ்கா நாம் கௌரிக. அவரோட பொண்ணோட பேர் வந்து அவளோட பேர் வந்து கௌரி. உஸ்கி பி சாதி ஹோ கயி தி. அவளுக்கும் கல்யாணம் நடந்திருந்தது. पहले सावन पर जीवनलाल अपनी बेटी के आने की बड़ी प्रतीक्षा में थे.
பகலே சாவன்னா ஆடி மாதத்துக்கு முன்னாடி ஜீவன்லால் தன்னுடைய பொண்ணை வந்து வர சொல்லி வருவான்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தார். பிரதீட்சான எதிர்பார்ப்பு. ஜீவன்லால் வந்து தன்னோட பொண்ணு வீட்டுக்கு வரும் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்ப்போடு காத்துட்ருக்காரு. கமலா கி விதாயி ஜிஸ் காரன் சே நகி ஹோத்தி. கமலாவோட வழி அனுப்புதல், அதாவது ஆடி மாதத்துக்கு வீட்டுக்கு அனுப்புகிறாங்க இல்லையா, அதுக்கு மாமனார் வீட்டில் வழி அனுப்பி வைப்பாங்க. அந்த எந்த காரணத்தினால அது நடக்கலையோ, உசி காரன் சே ஜீவன்லால் கி பேட்டி கௌரி கி பி விதா நகி ஹுயி. அதே காரணத்தினால ஜீவன்லாலுடைய மகள் கௌரியோட வழி அனுப்புதலும் நடக்கலை. தபி உன்கோ சராஃப்த் இன்சானியத் ஆதி சிஜேம் யாத் ஆத்திக. அப்போ தான் வந்து அவருக்கு வந்து ஜீவன்லாலுக்கு வந்து பொண்ணை வீட்டுக்கு அனுப்பலைங்கும்போது தான் அவருக்கு வந்து என்ன தோணுது, அவருக்கு சராஃபத்துனாக்கா அதாவது நம்ம வந்து கண்ணியமாக இருக்கணும், அதாவது மற்றவங்களுக்கு ரொம்ப வந்து என்ன நியாயமாக நடந்துக்கணும் அப்படிங்கிறது அவருக்கு தோணுது. அதுக்கப்புறம் மனிதத்தன்மை, அதாவது மற்றவங்க மேலே அன்போடு இருக்கணும், மற்றவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதும் போன்ற விஷயங்கள் வந்து அப்போ தான் அவருக்கு ஞாபகமே வருது. ஆதி சிஜேம் யாது ஆத்திக ஆகிய இந்த மாதிரி என்னது நேர்மையாக இருக்கணும், நியாயமாக இருக்கணும், அப்புறம் மனிதத்தன்மையோடு இருந்துக்கணும் அப்படிங்கிற விஷயம்னா யாதுன்னா ஞாபகத்துக்கு வருது. யாது ஆத்திக ஞாபகத்துக்கு அப்போ தான் வருது. அவருக்கு பொண்ணு வீட்டுக்கு வரலங்கும்போது தான் இதெல்லாம் அவருக்கு ஞாபகத்துக்கு வருது. அவங்க நியாயமாக நடந்திருக்கணும், பொண்ணை நம்ம வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கணும் அப்படின்னு அவர் யோசிக்கிறார். உன்ஹேம் கஹரி சோட்டு லகுத்தீக. அவர் ரொம்ப ஆழமாக வந்து காயப்பட்டுறாரு, அதாவது ரொம்ப ரொம்ப மனசளவில் ரொம்ப கஷ்டப்பட்டு போகிறாரு. சோட்டுன்னா ரொம்ப காயப்படுறது, ரொம்ப மனசளவில் ரொம்ப அவளுக்கு கஷ்டமாயிடுது. இசி சோட்டுக்கா பரிணாம் உன்கா மண் பரிவர்த்தன்க. இந்த காயத்தினால, இந்த கஷ்டத்தின் மாற்றத்தினால என்ன வருதுன்னா, உன்கா மண் பரிவர்த்தன், அவரோட மனசு வந்து மனமாற்றம் அடையுது, அவர் மனசு மாறுது. இந்த மாதிரிலாம் நம்ம வந்து காசுக்காக பொண்ணெல்லாம் கஷ்டப்படுத்தக்கூடாது, மருமகளை கஷ்டப்படுத்தக்கூடாது, அதே மாதிரி தான் நம்ம பொண்ணையும் கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது அப்போ தான் அவருக்கு புரியுது. அதனால் மனசு மாறிடுறாரு, அந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு. வே மாந்தேஹம், அவர் நினைக்கிறாரு கி பேட்டி அவர் பகுமே பேது நகிக, மகளுக்கும் மருமகளுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை அப்படின்னு நினைக்கிறாரு. வே கமலாக்கோ உஸ்கே பாயிக்கே சாத் பேச்சித்தேக, அவர் வந்து கமலாவை அவளோட சகோதரன் கூட அனுப்பி வைக்கிறாரு, அண்ணன் கூட அனுப்பி வைக்கிறாரு. இந்த இது புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கேரக்டர் ரொம்ப ஈஸி தான். இந்த 2 கேரக்டரில் ஏதாவது ஒரு கேரக்டர் கண்டிப்பாக வந்துடும். ராஜேஸ்வரி இல்லை ஜீவன்லால், இந்த 2ல் ஏதாவது ஒன்று வந்துடும். இந்த 2மே நீங்கள் படிச்சுக்கோங்க. அதே மாதிரி பகுக்கு விதா இல்லை ரிட்டிகே ஹட்டி, இந்த 2ல் ஏதாவது ஒரு எஸ்ஏ வந்துடும். அதனால் இந்த 2 எஸ்ஏவும் ஒரு 4 கேரக்டரும் படிச்சிங்கன்னா இதில் வந்து நம்ம 20 மார்க் கண்டிப்பாக வாங்கிடலாம். இந்த ரோமன் லெட்டர்லேயே ரொம்ப ஈஸியானது, நல்லா படிங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.